ஆக்சுவலி நம்ம முன்னாடிலாம் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், டூப்ளிகேட் பண்ணி நம்ம மேலே டாப்ல ஒரு லேயர் வச்சுருவோம். அண்ட் மேலே டாப்ல இருக்க லேயரில் வந்து சப்ஜெக்ட் மட்டும் மேஜிக் மாஸ்க் பண்ணுறோம். கீழே இருக்கிற லேயர் வந்து ஃபுல்லாக பிளர் பண்ணிவிடுவோம். அப்படி தான் பண்ணிட்டுருந்தோம். ஆனால் DaVinciயில் ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கிளிப்பை டைம்லைன் வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கலர் பேஜ் போங்க. கலர் பேஜில் எஃபெக்ட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் டீஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே ஃபேவரேட்ஸில் போட்டு வச்சிருக்கனால இது இங்கே முன்னாடியே இருக்குது. நீங்கள் டீஃபோக்கஸ் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி அந்த நோட் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது, பட் தட்ஸ் ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மேஜிக் மாஸ்க் போனதை நீங்கள் மேஜிக் மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு இங்கே இது ப்ளஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் அப்படி சும்மா ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா அது வந்து ஹைலைட் ஆகும். ஸோ ப்ராப்பராக நமக்கு தேவையானது மட்டும் ஹைலைட் ஆகான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த ஹேண்டில் எனக்கு ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இங்கே சோஃபாக்கு பின்னாடி வந்து சில ஸ்பில்ஸ் இருக்குது. அதை கம்மி பண்ணுறதுக்கு நான் மைனஸ் கிளிக் பண்ணிட்டு நான் அதை ட்ராக் பண்ணால் அது மட்டும் அப்படி மைனஸ் ஆகிடும். அண்ட் இங்கேயும் ஸ்பில்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ட்ராக் பண்ணோம். ட்ராக் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ராக் பண்ணிவிடுவாது. ட்ராக்கிங் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்பில் ஆகுது. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அகைன் ரிவர்ஸ் வாங்க. எங்கே வந்து ட்ராக்கிங் மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ட்ராக் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு தடவை எல்லாமே ப்ராப்பராக ட்ராக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எல்லாமே ப்ராப்பராக ட்ராக் ஆகிருந்ததுன்னா இந்த இடத்துல பிளர் வேல்யூஸில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 800க்குள்ளே 500லேருந்து ஒரு 800க்குள்ளே வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வந்து 730.713 தான் வைப்பேன். அப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் எடிட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோஸ்க்கு பேக்ரவுண்ட் பிளர் தேவைப்படுச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் எப்போ சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு இன்னொரு டெடிகேட் டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.